அனைவருக்கும் வணக்கம். டென்சஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நம்ம சேனல் அதாவது லேர்ன் இங்கிலீஷ் வித் கார்த்திக் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை என்னென்ன கிராமர் பார்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா 8 பார்ட்ஸுமே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். தனித்தனி ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு பார்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அது இல்லாமல் ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தது இல்லாமல், ஏன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ப்ரிப்போசிஷன்னா என்ன, கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படி பார்த்துருப்போம். தனியாக ஒரு ப்ரிப்போசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா ப்ரிப்போசிஷனையும் கம்பைன் பண்ணி எது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த இன் டூ அதே மாதிரி பை வித்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுற ப்ரிப்போஷனை தனியாகவே நம்ம எழுதி போட்டு 50 ப்ரிப்போஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்த்துருக்கோம். கான்கர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், சென்டென்ஸ் பேட்டர்ன், டென்சஸ், வாய்ஸஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துருக்கோம். சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், கண்டிஷனல் கிளாஸஸ், ஆக்ஸிலரி வேர்பு, கன்ஜக்ஷன்ஸ். அதாவது கன்ஜக்ஷன்ஸ் கூட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்க்கும்போது கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஜக்ஷன்ஸ் தான் பார்த்துருப்போம். தனியாகவே கன்ஜக்ஷன்ஸ் ஒரு 50 கன்ஜக்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம தனியாக பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயன்படுற மாதிரி மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிலேயே 10th யூனிட் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. கிராமர் வெக்காபுலரிக்காகவே ஒரு யூனிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கே இது போதுமான அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து நோட்ஸே எடுத்துருப்போம். நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு பயன்படுகின்ற 500 ஆக்ஷன் வேர்ட்ஸு, அதே மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஒரு 200, நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் ஒரு 200, இதெல்லாம் நம்ம டெய்லியுமே பயன்படுத்துகிற சென்டென்சஸ். எஸ்ஆர் நோ டைப் சென்டென்சஸ் வந்து ஒரு 200. WH டைப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ் டெய்லியுமே பயன்படுத்துகிற ஒரு 300 சென்டென்சஸ் நம்ம பார்த்துருப்போம். 2 வேர்ட்ஸில் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறது, 3 வேர்ட்ஸில் சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறது, டெய்லி யூஸ் சென்டென்சஸ்ன்னு தனியாக பார்த்துருப்போம். நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடி இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா பகுதிகள் பற்றி சொல்லியிருப்போம். சுச்சுவேஷனல் சென்டென்சஸ், அதாவது டூர் போனோம்னா எப்படி பயன்படுத்துவோம், ஷாப்பிங் போனால் எப்படி பயன்படுத்துவோம், டிரைவிங் கிளாஸ் போனோம்னா எப்படி பயன்படுத்துவோம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனல் சென்டென்சஸ் தனியாக ஒரு 100 இருக்கும். அடுத்து கன்ஃபியூஸ்டு வேர்ட்ஸ், நம்ம ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். கிளாஸ் ரூம் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 சென்டென்சஸ், இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 சென்டென்சஸ் இதில் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இத்தனை விஷயங்கள் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். டைம் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து படிங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை, எனக்கு வந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, அப்பப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்குது, இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து எழுத முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 450 பேஜஸ் அடங்கிய கைட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதோடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், ஒவ்வொன்றும் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், எக்ஸாம்பிள்ஸு, எக்ஸசைஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்கிற அனைத்து விஷயங்களும், அது இல்லாமல் அதில் வந்து நம்ம பிரேசில் வேர்பு, இடியம்ஸு, சிங்குலர் ப்ளூரல், இது 3மே நம்ம சேர்த்திக்கணும். ஏன்னா அது 3மே வெக்காபுலரி பார்ட், அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபா தான். விருப்பப்பட்டவங்க, அதாவது நீங்கள் இன்ஸ் எடுக்கிறது தி பெஸ்ட்டு, இல்லை இன்ஸ் எடுக்க டைம் இல்லைன்றவங்க மட்டும் விருப்பம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிபே பண்ணி விட்டுட்டு 99 ரூபாய் ஜிபே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் நான். கண்டிப்பாக இது இந்த சம்மர் லீவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதே கண்டென்ட்டு தான், கொஞ்சம் இன்னும் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் இடமெல்லாம் ஸ்பேஸ்லாம் நெருக்கி ஒரு கைட் மாதிரி பண்ணிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். டென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். டென்ஸ்னாவே என்னது டைம். நான் சொல்கிற மெத்தடில் டென்ஸ் படிங்க. எடுத்த உடனே 12 டென்ஸுமே நம்ம போட்டு 12 டென்ஸுமே வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. டென்ஸ் எப்படி கற்றுக்கணும், ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டென்சஸ் நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுக்குற ஒரு டைம் பாருங்கள். ஆனால் கரெக்டாக பேசுகிறதுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த வார்த்தை கரெக்டாக பேசுகிறதுக்கு. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேஷனாக என்னென்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன பேசுகிறோமோ அது மற்றவங்களுக்கு புரிஞ்சுனா போதும், அதுதான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டென்சஸ் நம்மளுக்கு எதுக்கு பயன்படுதுன்னா சரியான முறையில் பேசுவதற்கு, சரியான நேரத்தை பயன்படுத்தி பேசுவதற்கு தான் நம்மளுக்கு டென்சஸ் ரொம்ப முக்கியம். குழந்தைங்க பேசுவாங்க இல்லைங்களா, நான் நேற்றே ஊருக்கு போவேன் அப்படின்வாங்க. நேற்றே ஊருக்கு போவேண்ணா அப்படின்னா என்ன சொல்லணும் கரெக்டாக, நாளைக்கு ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ குழந்தைங்க பேசும்போது அது அழகாக இருக்கும். நம்ம பேசணும்னா கண்டிப்பாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டென்சஸ் கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அந்த டென்சஸ் தெரியறதுக்கு இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். நானும் எல்லாரும் மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா டென்சஸ் எழுதி போட்டு அந்த 3 டென்ஸ் எழுதி போட்டு அதனுடைய சப்டிவிஷன் 12மே எழுதி போட்டு என் பசங்களுக்கு நடத்தினேன் நான்.
கடைசியாக நான் ஒவ்வொன்றா நடத்த ஈஸியாக இருக்குது அப்படின்னாங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு கேள்வி கேட்டால் எவனுமே பதில் சொல்ல மாட்டேன்ட்டான். ஸோ அதுக்கு அடுத்தது தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணேன். நல்லா இருந்தது. குழந்தைங்களும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுக்கும் அதே தான். நான் 3 டென்ஸ் மட்டும்தான் இதில் நடத்த போகிறேன் நான். அந்த 3 டென்ஸுமே அதாவது இதில் ஒரு 3 டென்ஸ், அடுத்த வீடியோவில் 6 டென்ஸ் நடத்த போகிறேன். ஸோ இதெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமோ அது பார்த்திங்கன்னா தனியாக டார்கெட் பண்ணிவிட்டு அப்புறமா கடைசியாக நான் 12 டென்ஸுமே நடத்தும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன 3 டென்ஸ் பார்க்க போகிறோம்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டென்ஸ்னால் தெரியும் நமக்கு 3 டென்சஸ் இருக்குது. ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் அப்படின்ட்டு இருக்குது. ஒவ்வொரு டென்ஸுமே நம்ம சப்டிவிஷன் போடும்போது 4 சப்டிவிஷனாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையுமே 4 பிரிக்கும் போது 3 4 12 டென்சஸ் இருக்குது. ஸோ இந்த 12 டென்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள். இந்த 12 டென்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற டென்சஸ் எது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ். இது 3யுமே ஏன் நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணேன்னா, இதுதான் குழந்தைங்கள அதிகமாக குழப்பிடுறது. ஏன்னா 3 டென்ஸுமே முடிஞ்சு போனது. 3 டென்ஸுமே அர்த்தம் என்னென்னா, இந்த ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட், த ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு தான் அர்த்தம். பாருங்கள், இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், சிம்பிள் பாஸ்ட்டு, பாஸ்ட் பர்ஃபெக்ட், இது 3மே என்னது ஆக்ஷன் கம்ப்ளீட்டட். ஆனால் அந்த 3க்குள்ளேயுமே சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது. அந்த சின்ன சின்ன வித்தியாசங்களை வச்சு தான் நம்ம இதை இந்த டென்ஸ் பயன்படுத்தணும், இந்த வாக்கியங்களை இந்த டென்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன வித்தியாசங்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்ங்களா. இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நான் சொல்கிற மீனிங் நல்லா புரியுதா பாருங்கள். என் மீனிங்கும் நல்லா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் என் குழந்தைங்க சார் இப்படி சொல்லுங்கள் சார், ஈஸியாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் முடிஞ்சிருச்சு, ஆனால் அது நிகழ்காலம் இல்லைனா எதிர்காலத்தோட இன்னும் லிங்க்கில் இருக்குது. ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் தான், ஆனால் அந்த செயலானது இன்னும் நம்ம ப்ரெசன்ட் கூடயும் ஃப்யூச்சர் கூடயே ஒரு லிங்க்கில் இருக்குது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துக்காட்டாக இப்போ இந்த ஸ்ட்ரக்சர், கீவேர்ட்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அர்த்தத்தை மட்டும் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். ஐ ஹாவ் ரிட்டன் அன் எக்ஸாம். நான் ஒரு எக்ஸாம் எழுதிட்டேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஹேஸ் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க். அவள் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டா. ராம் ஹேஸ் பில்ட் எ ஹவுஸ். ராம் ஒரு வீடை கட்டிட்டான். இப்போ இந்த 3 சென்டென்ஸ்லையுமே கவனிங்க. ஐ ஹாவ் ரிட்டன் அன் எக்ஸாம், நான் எக்ஸாம் எழுதிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல. நான் இன்னும் அடுத்த கிளாஸ்க்கு போகவும் இல்லை. எக்ஸாம் மட்டும் எழுதினதோடு இருக்கேன், இன்னும் ரிசல்ட் வரல. இப்போ நம்ம குழந்தைங்க இருக்காங்க இல்லைங்களா, இப்போ 10th குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா 10th எக்ஸாம் எழுதிட்டாங்க. 10th எழுதிட்டான், 11th எழுதிட்டான், 12th எழுதிட்டான். பட் இன்னும் அவங்களுக்கு ரிசல்ட் வரல. இன்னும் அவங்க அடுத்த கிளாஸுக்கு போய் சேராமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம என்ன டென்ஸ் அவங்க பயன்படுத்தணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ எக்ஸாம் எழுதுகிற ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. தே ஹாவ் ரிட்டன் த எக்ஸாம், அவங்க எழுதியாச்சு, ஆனால் இன்னும் அவங்களுக்கு ரிசல்ட் வரல. ஸோ ப்ரெசண்ட்டோட இன்னும் லிங்க் இருக்குது. இது இன்னும் அவங்க அடுத்த கிளாஸ் போய் ஜாயின் பண்ணல, ஃப்யூச்சரோடைய லிங்க் இருக்குது. ஸோ ஆக்ஷன் கம்ப்ளீட்டட், பட் இன்னும் ப்ரெசன்ட் கூடயும் ஃப்யூச்சர் கூடயும் லிங்க் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிளும் கவனிங்க. சி ஹேஸ் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க். அவங்க ஹோம்ஒர்க் முடிச்சிட்டாங்க. அந்த ஹோம்ஒர்க் பண்ணுற ஆக்ஷன் முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் போய் டீச்சர்கிட்ட அவங்க காட்டல, இன்னும் போய் கையெழுத்து வாங்கலை. இன்னும் அவங்க ஹோம்ஒர்க் முடித்ததோடு இருக்குது, இன்னும் போய் டீச்சர்கிட்ட போய் கையெழுத்து வாங்காமல் இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க என்ன சென்டென்சஸ் என்ன டென்ஸ் பயன்படுத்தணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். சி ஹேஸ் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க், ஏன்னா இன்னும் போய் டீச்சர்கிட்ட காட்டல, இன்னும் போய் அவங்க கையெழுத்து வாங்கலை. ஸோ இதுதான் என்னதுன்னா இதுக்கான மீனிங் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ராம் ஹேஸ் பில்ட் எ ஹவுஸ். ராம் ஒரு வீடு கட்டிட்டான். ஆனால் இன்னும் கிரகப்பிரவேசம் பண்ணலை, இன்னும் வீட்டுக்கு குடி போகாமல் இருக்கான். சரிங்களா, இன்னும் வீடு அதான் நம்ம கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ கிரகப்பிரவேசமே இன்னும் பண்ணாமல் இருக்காங்க, இன்னும் வீட்டுக்கு குடி போகாமலும் இருக்காங்க, ஆனால் வீடு கட்டிட்டாங்க, ஒரு புது வீடு கட்டிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல ராம் என்ன பயன்படுத்துனா ராம் ஹேஸ் பில்ட் எ ஹவுஸ் தான் அப்படின்னு தான். ஐ ஹாவ் பில்ட் எ ஹவுஸ் தான் ஒரு சொல்லணுமே தவிர ஐ பில்ட் எ ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது. சுச்சுவேஷன் புரியுதுங்களா? எக்ஸாம் எழுதியாச்சு, ஆனால் இன்னும் ரிசல்ட் வரல. ஸோ ப்ரெசென்ட்டோட இன்னும் ஒரு லிங்க்கில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். அதனால தான் ஐ ஹாவ் ரிட்டன் அன் எக்ஸாம் சொன்னோம். அதே மாதிரி ஹோம்ஒர்க் எழுதியாச்சு, இன்னும் போய் டீச்சர்கிட்ட நான் காட்டல. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சி ஹேஸ் ஃபினிஷ்டு ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீடு கட்டியாச்சு, ஆனால் இன்னும் நான் குடி போகாமல் இருக்கேன், இன்னும் கிரகப்பிரவேசமே பண்ணாமல் இருக்கேன். அந்த மாதிரி இடத்துல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதாவது ராம் ஹேஸ் பில்ட் எ ஹவுஸ் பயன்படுத்தணும். நான் நம்புகிறேன் கண்டிப்பாக புரியும் அப்படின்ட்டு. புரியலனா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதையே தான் கம்பேர் பண்ணி நான் பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் எடுத்திருக்கேன்.
இப்போ இங்கே கவனிங்க, சிம்பிள் பாஸ்ட் ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அது ப்ரெசென்ட்டு, ஃப்யூச்சர் எது கூடயுமே லிங்க் இல்லை. ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தோம்னா சிம்பிள் பாஸ்ட் பயன்படுத்துவோம். ஏன் சார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்டு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்கள், டேரெக்டாக எக்ஸாம்பிள்குள்ளே போகிறேன். நான் எக்ஸாம்பிள்குள்ளே போனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ ரோட் எக்ஸாம். நான் எக்ஸாம் எழுதினேன். இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ 8th படிக்கிற குழந்தைங்களை எடுத்துக்கலாம். 8th படிக்கிற குழந்தை எக்ஸாம் எழுதியாச்சு, பாஸ் பண்ணியாச்சு. 9th வந்து உட்காந்துட்டான். 9th வந்து உட்காந்த பிறகு அவன் என்ன சொல்லுவான்னா, ஐ கம்ப்ளீட்டட் 8th ஸ்டாண்டர்ட், இல்லைனா ஐ ரோட் 8th எக்ஸாம் அப்படின்னு அவங்களால தைரியமாக சொல்ல முடியும். இப்போ டிஎன்பிசி எழுதுறவங்க கூட டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துடுச்சு, போஸ்டிங்கே போட்டுட்டான். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஐ ரோட் த எக்ஸாம், ஐ டிட் த ஹார்ட் ஒர்க் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்லுவோம். அதே எக்ஸாம் மட்டும் எழுதியிருக்கோம், இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் வரலன்ற பட்சத்தில் என்ன சொல்லுவோம், ஐ ஹாவ் டன் எ கிரேட் ஜாப், ஐ ஹாவ் டன் த எக்ஸாம், ஐ ஹாவ் ரிட்டன் த எக்ஸாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் அந்த ஆக்ஷன் பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. அது ஒரு செயல் முழுவதும் முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் பாஸ்ட் பயன்படுத்துவோம். சி ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க். இப்போ எடுத்துக்காட்டால் நம்ம குழந்தைங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, வந்து கையெழுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னுவோம். கையெழுத்துலாம் வாங்கிட்டு இன்னும் யாராவது ஹோம்ஒர்க் முடிக்கல அப்படின்னுவோம். யாராவது ஒருத்தர் வந்து சார் இன்னும் சீதா முடிக்கல சார் அப்படின்னுவாங்க. இல்லைடா இப்போ தான் வந்து கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டா, சி ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஏன்னா அவள் ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டா, கையெழுத்து வாங்கிட்டு போய் உட்காந்துட்டா. ஸோ ஆக்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ராம் வந்து வீடு கட்டிட்டான்னா, வீடு கட்டி போன வாரமே கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வீட்டு குடியே போயிட்டான் அப்படின்னுவோம் இல்லைங்களா. ஸோ இன்னும் கிரகப்பிரவேசமும் பண்ணல, குடியும் போகலைன்னும் போது நம்ம ராம் ஹேஸ் பில்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அவன் எல்லா வேலையும் பண்ணிட்டு அந்த வீட்டு குடியே போயிட்டான் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ராம் பில்ட் எ ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டான எக்ஸாம்பிளையும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிளையும் வச்சு அந்த சுச்சுவேஷனோட வச்சு படிக்கும்போது நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா இப்போ இங்கே தான் யூஸ் பண்ணணும், சிம்பிள் பாஸ்ட்னா இங்கே தான் யூஸ் பண்ணணும், ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பட் இன்னும் லிங்க் இருக்குது, ப்ரெசன்ட் கூடயும் ஃபியூச்சர் கூடயும் லிங்க் இருக்குது. சிம்பிள் பாஸ்ட்னா ஆக்ஷன் முழுவதுமாக முடிஞ்சிருச்சு, அது கூட இனிமேல் எந்த லிங்க்குமே இல்லை அப்படின்னும் போது நம்ம சிம்பிள் பாஸ்ட்டு பயன்படுத்துவோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். அடுத்தது பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் குழந்தைங்க குழப்பிக்குவாங்க. இப்போ எடுத்துக்கிட்டால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் எப்படி ஒரு குழப்பம் வருதோ அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் குழப்பிக்குவாங்க. அங்கே என்னென்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பொறுத்தவரையுமே மேக்ஸிமம் சிங்கிள் சென்டென்சஸ் தான் வரும். இப்போ ஐ லிவ்டு இன் சென்னை இன் 2010 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சென்டென்ஸாக தான் வரும், ஒரே ஒரு கிளாஸு அப்படி மட்டும்தான் வரும். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்தவரையுமே கண்டிப்பாக 2 கிளாஸ் வர மாதிரி தான் இருக்கும். ஒன்று 2மே வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாஸாக இருக்கலாம், இல்லையா 2மே ஒன்று வந்து சபார்டினேட் கிளாஸ், ஒன்று மெயின் கிளாஸாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக ஆனால் 2 கிளாஸ் வர மாதிரி தான் இருக்கும். 2 கிளாஸ்னாவே நம்மளுக்கு தெரியும் 2 ஆக்ஷன் வரும். 2 கிளாஸ்னாவே என்னது, 2 ஆக்ஷன் வரும். ஸோ அந்த 2 ஆக்ஷன் வேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். செகண்டாக நடந்த ஆக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ 2 ஆக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனது நம்ம இதில் சொல்லணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். செகண்டாக கம்ப்ளீட் ஆனது வந்து நம்ம இதில் சொல்லணும், சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். I had eaten lunch before they arrived. I had eaten lunch before they arrived. இப்போ பார்த்தீங்கன்னா arrived அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்ட், had eaten அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்ட். இப்போ ஈட் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அவங்க வரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டேன். இப்போ அவங்க வந்தது ஃபஸ்ட்டு நடந்ததா இல்லை அவங்க சாப்பிட்டது ஃபஸ்ட்டு நடந்ததான்னு யோசிங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ அவங்க சாப்பிட்டது தான் ஃபஸ்ட்டு நடந்தது. ஸோ 2 ஆக்ஷனில் எது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டட் ஆக்ஷனோ அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். 2வது நடந்த ஆக்ஷனை நம்ம சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லணும். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹேட் ரிட்டன் தி லெட்டர் பிஃபோர் ஈ அரைவ்டு. அவன் வரத்துக்கு முன்னாடியே நான் லெட்டர் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ அவன் வந்தது ஃபஸ்ட்டு நடந்ததா இல்லை லெட்டர் எழுதுனது ஃபஸ்ட்டு நடந்ததானா, லெட்டர் எழுதுனது தான் ஃபஸ்ட்டு நடந்தது. ஸோ அதனால் அதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் அவன் வந்ததை நம்ம சிம்பிள் பாஸ்ட்லேயும் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஆஃப்டர் சீதா கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க் she had gone to bed.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது சென்டென்சஸே தப்பு ஆக்சுவலாக. ஆஃப்டர் சீதா ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க் தான் வரணும். ஏன்னா கம்ப்ளீட் ஆனது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, பெட்டுக்கு போனது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக தான் வரும். ஸோ ஆஃப்டர் சீதா ஹேட் கம்ப்ளீட்டட் ஹர் ஒர்க் சி வென் டு பெட், சி வென் டு பெட் அப்படின்னு தான் கரெக்டு. ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் பொறுத்த வரையுமே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். 2 ஆக்ஷன் கம்ப்ளீட்டடான ஆக்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டான ஆக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும், ரெண்டாவதாக கம்ப்ளீட்டான ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்லேயும் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ இந்த 3 டென்ஸுக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியுதுங்களா? ஏன்னா 3மே கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் தான், 3மே முடிஞ்சு போன விஷயங்கள், பாஸ்ட்டு தான். இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்கள் வச்சு தான் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக கற்றுக்க முடியும். ஸோ இந்த 3மே உங்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு ஃபோன் மூலமாகவே கமெண்ட் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்லேயே கமெண்ட் பண்ணுறீங்க. இருந்தாலும் வீடியோவுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அந்த மெட்டீரியல் வேணுன்றவங்க கைண்ட்லி காண்டாக்ட் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.